அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மூலம் டிஎன்எஸ்சிடி ஆப் வழியாக நம்ம மாணவர்களுக்கு லைப்ரரி புக்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம். அதை வந்து டிஎன்எஸ்சிடி ஆப் வழியாக எப்படி வந்து செல்ஃப் கிரியேட் பண்ணி உங்களோட மாணவருக்கு வழங்கப்பட்ட புத்தகத்தை வந்து அப்டேட் செய்கிறது வந்து இந்த வீடியோ பதிவு மூலம் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு டிஎன்எஸ்சிடி ஆப் சர்ச் பாரில் டிஎன்எஸ்சிடி ஆப்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களோட எம்இஸ் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்க. ஒருவேளை அப்டேட் கேட்டதுன்னா ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட் கேட்டதுன்னா அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே டாஸ்க்பார் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு எம்இஸில் வந்து எந்த கிளாஸ் அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த கிளாஸுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிரியேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா 2 விதமான நம்ம வந்து புக்கை வந்து செல்ஃப் கிரியேட் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தோன்னா ஒன்று ஆட்டோ செல்ஃப், ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா மேனுவல் செல்ஃப். ஆட்டோ செல்ஃப்னா அதுவே வந்து புக்கை வந்து மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்துரு. எத்தனை செல்ஃப் இருக்கோ அத்தனை செல்ஃபுக்கு வந்து மாணவர்கள் வந்து புக்ஸு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே டேலி பண்ணி கொடுத்துரும். மேனுவல் செல்ஃப்னால் நம்மளாக வந்து பார்த்தோன்னா அந்த செல்ஃப் வந்து கிரியேட் பண்ணி அந்த புக்கை வந்து இஷ்யூ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனுவல் செல்ஃப் வந்து நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து பாருங்கள், ஆல்ரெடி ஸ்கூலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் ஓரியன்டட் புக்ஸ் வந்து எனக்கு 80 இருக்குது. மேப்ஸ் வந்து பார்த்தோன்னா அவைலபிள் 48 இருக்குது. நாவல்ஸ் வந்து 900 நாவல்ஸ் இருக்குது. நேஷ்னல் லீடர் வந்து 147 இருக்குது. ஜியாகிரபி புக்ஸ் வந்து 173. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி உங்கள் ஸ்கூலில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் ஓரியன்டட் புக்ஸ் வந்து எத்தனை மாணவர்களுக்கு வேணும், அவங்களோட வில்லிங்னஸ் கேட்டுக்கூட அதே மாதிரி மேப் எத்தனை மாணவர்களுக்கு வேணும், நாவல்ஸ் எத்தனை மாணவர்களுக்கு வேணும், என்ட்ருங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் ஓரியன்டட் புக்ஸ் வந்து நான் 5 மாணவர்கள் கொடுக்குறேன், நீங்கள் 5ன்னு என்ட்ரு கொடுத்துக்கலாம். மேப்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 மாணவர்கள் கொடுக்குறேன், இல்லைனா ஒரு 5 மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னா 5ன்னு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாவல்ஸு ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து ஒரே மாதிரி வந்து உங்கள் கிளாஸில் இருக்கிற நம்பர் வந்து டேலி ஆகிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரியேட் செல்ஃப் கொடுத்துருங்க. இதுதான் வந்து மேனுவல் செல்ஃப் ஆப்ஷன். மேனுவலாக நம்ம வந்து பார்த்தோன்னா என்ட்ரி போடுறோம். ஆட்டோ செல்ஃபுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, அதுவே வந்து என்ட்ரி போட்டு கொடுத்துரும். எத்தனை செல்ஃப் இருக்கோ அத்தனை செல்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேலி பண்ணி கொடுத்துரும். இப்போ ஆட்டோ செல்ஃப் கொடுக்குறேன், ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அது ஆட்டோ செல்ஃபில் ஆல்ரெடி வந்து அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஒவ்வொரு இதில் வந்து ரவுண்டு புக்கு நான் வந்து இப்போ ஆட்டோ செல்ஃப் கொடுக்குறேன். இதனால் வந்து பார்த்தோன்னா ஆட்டோ செல்ஃப் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட்டுங்கிற ஒரு ஐக்கான் இருக்குது, அது வந்து பார்த்தோன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து மாணவர்களோட பேர் கேட்டு இந்த மாணவர்கள் வந்து பேர் கேட்கு இந்த மாணவர்களுக்கு வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்னென்ன புக்ஸு கொடுக்குறீங்க, இதுவே வந்து பார்த்தோன்னா ஆட்டோ செல்ஃபாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரு. எக்ஸாம் ஓரியன்டட் புக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு மாணவர்களுக்கு, அதே மாதிரி மேப்ஸ் வந்து இந்தந்த மாணவர்களுக்கு வேணும், நேஷ்னல் லீடர்ஸ் வந்து இந்த மாணவர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவே வந்து ஆட்டோ செல்ஃப் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாணவர்களுடைய லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் அந்த புக்கை வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்தோன்னா இன்னொரு நெக்ஸ்ட் டைமுங்கிற போது வந்து பார்த்தோன்னா நீங்கள் சஃபிள் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து வந்து சஃபிள் பண்ணி கொடுக்குறது வந்து எப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதாகிடுச்சு. இதில் வந்து பார்த்தோன்னா புக் இஷ்யூன்னு இருக்குது பாருங்கள், புக் இஷ்யூன்னு இருக்குது. இதுதான் வந்து பார்த்தோன்னா புக் இஷ்யூ. நம்ம ஆல்ரெடி வந்து இந்த வீக்குக்கு வந்து புக் இஷ்யூ பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த புக் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஷஃபிள் ரிமைனிங் 44 அசைன் புக்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த ஷஃபிளுங்கிற ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும், நெக்ஸ்ட் டைம் வந்து ஷஃபிள் ஆயிடும். அவ்வளோதான். இது மாதிரி வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒவ்வொரு மாணவருக்கு வந்து செல்ஃப் கிரியேட் பண்ணி புக்கை வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். நன்றி.